வணக்கம் விவோஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டே 47க்கு உண்டான டாபிக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் மின்காந்தவியல் இயற்பியலில் சரிங்களா, மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இதில் நீங்கள் 25 ஒன் மார்க்கை நீங்கள் இதில் கற்றுக்கிட போகிறீங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும், 10th 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சயின்ஸு மேக்ஸு இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெட்டு படிக்கிறவங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, ஃபர்தராக நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்னோடு போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்னோடு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ நேச்சுரல் மேக்னெட்? பின் வருவனவற்றில் எது இயற்கை காந்தம்? அயான், மேக்னடைட், ஸ்டீல், எஃகு, பிளாஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இயற்கை காந்தம் அப்படிங்கிறதுல மேக்னடைட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். மேக்னடைட் என்பது இயற்கையிலே காந்தமாக செயல்படும் இரும்பு ஆக்சைடு ஆகும். மேக்னடைட் அப்படின்னா அதோட ஃபார்முலா Fe3O4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். is an ion oxide which occurs naturally as a magnet. So அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. Question number 2. What is the property of the magnet that helps it point towards north and south? காந்தம் வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி நிற்க உதவும் பண்பு எது? ஸோ வடக்கு தெற்கு நோக்கி தான் இருக்கும் தெரியும், பட் அதுக்கு உண்டான பண்பு என்ன? கவர்ச்சி பண்பா, விளக்கு பண்பா, திசை காட்டு பண்பா, தூண்டல் பண்பா அப்படின்னு இருக்கும். ஸோ டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி, திசை காட்டும் பண்பு. தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்போதும் வடக்கு தெற்கு திசையிலேயே அமையும். A freely suspended magnet always aligns itself in the north-south direction. Question number 3. Like poles of two magnets always. இரு காந்தங்களின் ஒரே வகையான துருவங்கள், அதாவது சவுத் சவுத்து, நார்த் நார்த், வட வட, தென் தென், இந்த மாதிரி ஒரே மாதிரி துருவங்கள் எப்போதும் ரிப்பல் ஈச் அதர், ஒன்றை ஒன்று விளக்கும். காந்தத்தின் வட வட அல்லது தென் தென் துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. நார்த் நார்த் சவுத் சவுத் போல்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் ஆல்வேஸ் ரிப்பல் ஈச் அதர். சரிங்களா, அதுல வந்து நீங்க சவுத் நார்த் அப்படின்னு இருக்கும்போது அட்ராக்ட் ஆகும். சரிங்களா, கவர்ச்சி. ஓகே. 4th கொஸ்டின். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு பை த sailors டு ஃபைண்ட் டைரக்ஷன்? திசைகளை கண்டறிய மாலுமிகள் பயன்படுத்தும் கருவி எது? பாராமீட்டர், பாராமானி, அம்மீட்டர், மேக்னடிக் காம்பஸ், காந்த திசை காட்டி, ஓல்ட் மீட்டர். ஸோ மேக்னடிக் காம்பஸ், காந்த திசை காட்டி. இது எப்போதும் வடக்கு நோக்கி நிற்கும் ஒரு சிறிய காந்த ஊசியை பயன்படுத்துது. ஏன்னா காம்பஸ்ல அது சிறிய காந்திய ஊசி இருக்கும், அது எப்பவுமே பூமியோட வடக்கு திசை நோக்கியே காட்டும். ஸோ அதை வச்சு வடக்க வச்சு மற்றதெல்லாம் இது பண்ணுவாங்க, டைரக்ஷனை பார்ப்பாங்க. இட் யூசஸ் a small magnetic needle that always points towards a geographic north. Question number 5. Which of the following is a non-magnetic substance? பின்வருவனோட காந்த தன்மையற்ற பொருள் எது? அயான், இரும்பு, நிக்கல், அலுமினியம், கோபால்ட். இது பார்த்தோன்னே நிறைய பேர் டவுட் வரும், காந்த தன்மையற்ற பொருள் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து அலுமினியம். இரும்பு, நிக்கல், அப்புறம் கோபால்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்த தன்மை உள்ள பொருட்கள். அதை போலன்றி அலுமினியம் காந்தங்களால் ஈர்க்கப்படுவதில்லை. அலுமினியம் இஸ் நாட் அட்ராக்ட் பை மேக்னெட்ஸ் அன்லைக் அயான், நிக்கல் ஆர் கோபால்ட். Question number 6. Magnetic strength of a bar magnet is maximum at it is. இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு சட்ட காந்தத்தின் காந்த வலிமை எங்கு அதிகமாக இருக்கும்? மைய பகுதியிலையா, சென்டர்லையா, சர்ஃபேஸ்லையா, போல்ஸ் துருவங்கள்லையா, எட்ஜ்லையா, விளிம்புலையா? போல்ஸ்ல, துருவங்கள்ல தான் ஒரு சட்டக்காந்தத்தோட காந்த வலிமை அதிகமா இருக்கும். காந்தத்தின் வட மற்றும் தென் துருவங்களில் காந்தப்புலம் மிக வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ போல்ஸ், ஏன்னா அது ஒரு மேக்னெட் எடுத்துட்டு நடுப்பகுதியில் என்னைக்குமே அந்த இரும்பு துகள்லாம் லேசாக தான் ஓட்டும். ஆனால் போல்ஸ் அந்த துருவங்கள்லாம் அதிகமாக ஓட்டும். அப்போனா அந்த இடத்துல வலிமை இருக்குன்னு அர்த்தம். The magnetic field is strongest at the north and south poles of the bare magnet. Question number 7. What happens when a magnet is broken into two pieces? ஒரு காந்தத்தை இரண்டு துண்டுகளாக உடைக்கும் போது என்ன நடக்கும்? காந்தத்தன்மை இழக்கும், வட துருவம் மட்டும் எஞ்சும். இட் ஃபார்ம்ஸ் கம்ப்ளீட் மேக்னெட், இரண்டு முழுமையான காந்தங்கள் உருவாகும். ஒன்லி சவுத் போல் ரிமைன்ஸ், தென் துருவம் மட்டுமே எஞ்சும். ஒன்லி நார்த் போலா, சவுத் போலா, இல்ல இட் லாசஸ் மேக்னெட்டிசம் அப்படின்னா இல்ல, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இட் ஃபார்ம்ஸ் டூ கம்ப்ளீட் மேக்னெட். நீங்க காந்தத்தை எத்தனை உடைச்சாலும் அதுல ரெண்டு துருவங்கள் உருவாகிடும். சவுத் போல், நார்த் போல் அப்படின்னு சொல்லி ரெண்டு போல்ஸ் கிரியேட் ஆகும், இரண்டு முழுமையான காந்தங்கள் உருவாகும். காந்த துருவங்கள் எப்போதும் இணையாவே இருக்கும். என்னைக்குமே ஒரே ஒரு சவுத் போல், ஒரே ஒரு நார்த் போல் காந்தத்துல இருக்காது. சரிங்களா, இணையாக இருக்கும், அவற்றை தனித்தனியாக பிரிக்க முடியாது. மேக்னெட்டிக் போல்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர்ஸ் அண்ட் cannot be separated. Each piece forms a new magnet. Question number 8. Which material is commonly used to make permanent magnets? நிலையான காந்தங்களை தயாரிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள் எதுனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சாஃப்ட் அயான், மென் இரும்பு, அல்னிக்கோ, காப்பர், சில்வர். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ஒருவேளை காப்பரா இருக்கும் இல்ல மென் இரும்பா இருக்குமோ நினைப்போம். ஆனா நிலையான காந்தங்களை செய்யறதுக்கு அல்னிக்கோ. சரிங்களா, அல்னிக்கோன்னா என்னன்னா அலுமினியம்,
நிக்கல் மற்றும் கோபால்ட் கலந்த உலோக கலவை. அதை வச்சுதான் நிலையான காந்தம் செய்வாங்க. அல்னிகோ இஸ் an alloy of அலுமினியம், நிக்கல், கோபால்ட் used for strong permanent magnets. Question number 9. The process of losing magnetic properties is called. காந்த பண்புகளை இழக்கும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேக்னடைசேஷன் காந்தமாக்கல், இண்டக்ஷன் தூண்டல், டிமேக்னடைசேஷன் காந்த நீக்கம், கண்டக்ஷன் கடத்தல், டிமேக்னடைசேஷன் காந்த நீக்கம். காந்தத்தை வெப்பப்படுத்துதல் அல்லது சுத்தியலால் தட்டுதல் காந்த நீக்கத்திற்கு வழிவகுக்கும். சரிங்களா? ஹீட்டிங், ஹேமரிங், டிராப்பிங் எ மேக்னெட் கேன் காஸ் டிமேக்னடைசேஷன். அப்போலாம் அதை லூசிங் நடந்துரும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? காந்த பண்புகளை இழக்கக்கூடிய செயல்முறை தான் இது. காந்தத்தை வந்து சுத்தியலால் அடிக்கிறது, மேலேருந்து கீழே போடுறது, வெப்பப்படுத்துறதுலாம். கொஸ்டின் நம்பர் 10. ஹூ டிஸ்கவர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மின்சாரத்திற்கும் காந்தத்திற்கும் இடையிலான தொடர்பை கண்டறிந்தவர் ஐசக் நியூட்டன், மைக்கேல் ஃபாரடே, ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டட், தாமஸ் எடிசன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டட். சரிங்களா? மின்னோட்ட பாயும் கம்பி ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குவதை அவர் கவனித்தார். He observed that the current carrying wire deflects a compass needle, proving magnetism of current. Question number 11. An electromagnet works on the principle of. மின்காந்தம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கெமிக்கல் எஃபெக்ட் வேதி விளைவு, ஹீட்டிங் எஃபெக்ட் வெப்ப விளைவு, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் மின்னோட்டத்தின் காந்த விளைவு, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நிலை மின்னியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்ட், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் மின்னோட்டத்தின் காந்த விளைவு தான் அந்த மின்காந்தம், எலக்ட்ரோமேக்னெட் பிரின்சிபல். சரிங்களா? கம்பி சுருள் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது காந்தமாக செயல்படுகிறது. A coil of wire with current through it acts as a magnet. This is a magnetic effect of current. Question number 12. Which device is used to detect very small electric current using magnetism? காந்தத்தை பயன்படுத்தி மிகச்சிறிய மின்னோட்டத்தை கண்டறியும் கருவி வோல்ட்மீட்டர், தெர்மாமீட்டர் வெப்பநிலைமானி, கால்வானோமீட்டர், பாராமீட்டர். அப்படிங்கும் போது கால்வானோமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். கால்வானோமீட்டர் காந்த விலகல் மூலம் மின்னோட்டம் இருப்பதை உணர்த்துகிறது. Galvanometer uses a magnetic deflection to detect and show the presence of electric current. Question number 13 போலாமா? Magnetic field lines always start from. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காந்த புல கோடுகள் எப்போது எங்கு தொடங்கின்றன? எப்போதும் சவுத் போல்ல, தென் துருவத்துல, நார்த் போல்ல, வட துருவத்துல, சென்டர்ல, மையத்துல, அவுட் சைட்ல, வெளியில. ஸோ நார்த் போல் வட துருவத்துல தொடங்கும், எங்க முடியும் கேட்டாங்கன்னா அப்போ தான் நீங்க தென் துருவம் சவுத் போல்னு சொல்லணும். ஸோ காந்தத்துக்கு வெளியே வட துருவத்தில் தொடங்கி, அதாவது நார்த் போல தொடங்கி தென் துருவத்தில் முடியிருந்தேன். சரிங்களா? அவுட் சைடு தான் மேக்னெட், இன்சைட்னா நீங்க ரிவர்ஸ்ல சொல்லணும். ஏன்னா தென் துருவத்துல இருந்து அப்படி வட துருவம் நோக்கி போகும், இன்சைட்ல உள்ளுக்குள்ள. சரிங்களா? ஸோ அவுட் சைடு த மேக்னெட் ஃபீல்ட் லைன்ஸ் எமர்ஜஸ் ஃப்ரம் த நார்த் போல் அண்ட் என்டர் த சவுத் போல். ஓகே, அவுட் சைட்ல. கொஸ்டின் நம்பர் 14. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். காந்த தூண்டலின் பி அப்படின்னு போடக்கூடியதான் காந்த தூண்டல். எஸ்ஐ அலகு வெப்பர், ஆம்பியர், டெஸ்லா, ஓம். டெஸ்லா. சரிங்களா? டெஸ்லா என்பது காந்த தூண்டல் அல்லது காந்த பாய அடர்த்தியோட எஸ்ஐ அலகு. டெஸ்லா இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அல்லது அது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு வருடம் உண்டு. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கொடுக்காங்களா இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுக்காங்களா? ரெண்டுத்துக்குமே டெஸ்லா தான். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுத்தோன்னா, காந்த பாய அடர்த்தி கொடுத்தோன்னா அது வேற ஏதோ புது இதுன்னு நினைச்சிட்டு வேற ஏதோ யூனிட் போடுறாங்க. காந்த தூண்டலும் அதுவும் ஒண்ணுதான். Question number 15. Maglev trains work based on the principle of. Maglev ரயில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன அப்படின்னா மேக்னெட்டிக் லீவேஷன், அதாவது காந்த மிதப்பும்பாங்க. தண்டவாளத்துக்கு மேலே ரயிலை உயர்த்தவும் இயக்கவும் காந்த விலகல் விசை செயல்படுகிறது. ஏன்னா அந்த மேக்லவ் ட்ரெயினை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அது அந்த தண்டவாளத்துக்கு மேலே தான் அந்த ரயிலை இயக்குவாங்க. உயர்த்தவும் இயக்கவும் காந்த விலகல் விசை பயன்படுகிறது. Magnetic repulsion is used to lift and propel the train above the tracks without friction. Question number 16. Earth's magnetic south pole is located near the. பூமியின் காந்த தென் துருவம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்க இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுல கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சவுத் போல் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? சவுத் போல் அப்படின்னு நினைப்போம். அப்படிதான் பூமியோட காந்த தென் துருவம் எங்கு உள்ளதுன்னா தென் துருவம் பக்கம் தானே அப்படின்னு நினைப்போம். அதாவது ஜாகிரபிக் நார்த் போல் புவி பரப்பு வட துருவம், ஜாகிரபிக் சவுத் போல் புவி பரப்பு தென் துருவம், ஈக்குவேட்டர் நிலநடுக்க கோடு, ஓசோன் கடல். இதுல அந்த டி ஆப்ஷன் தவிர மற்ற 3 ஆப்ஷனுமே நம்ம டவுட் வரும், ஏதாவது எந்த ஆப்ஷன் வருமோன்னு சொல்லிட்டு. ஸோ காந்த தென் துருவம் மேக்னெட்டிக் சவுத் போல் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எங்க உள்ளதுன்னா ஜாகிரபிக் நார்த் போல்ல. சரிங்களா? மேக்னெட்டிக் எர்த்தோட மேக்னெட்டிக் சவுத் போல், ஜாகிரபிக் நார்த் போல் மாத்தி சொல்லணும். புவி பரப்போடைய வட துருவம்.
பூமியின் காந்த துருவங்கள் அதன் புவியியல் துருவங்களுக்கு நேர்மாறாக உள்ளன. சரிங்களா? ஓகேவா? எர்த் மேக்னெட்டிக் போல்ஸ் ஆர் ஆப்போசிட் டு இட் ஜாகிரபிக் போல்ஸ். மேக்னெட்டிக் எஸ் இஸ் நியர் ஜாகிரபிக் நார்த். அதனால என்ன போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த்தோடைய மேக்னெட்டிக் போல்ஸ் வேற, ஜாகிரபிக் போல்ஸ் வேற, ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, தமிழ்ல பாத்தீங்கன்னா பூமியோட காந்த துருவங்கள் வேற, அதோடைய புவியியல் துருவங்கள் வேற, நேர்மாறாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 17 போலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்ட் அட் த கோர் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னட். மின்காந்தத்தின் மைய பகுதியாக பின்வரட்டும் எது பயன்படுத்தப்படுகிறது? ஸ்டீல், அலுமினியம், சாஃப்ட் அயான், காப்பர், எஃகு, அலுமினியம், மென் இரும்பு, செம்புலாம் கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட் அயான், மென் இரும்பு. மென் இரும்பு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா எளிதில் காந்தமாகவும் மற்றும் காந்தத்தன்மை இழக்கவும் கூடியது. அதனாலதான் soft ion can be easily magnetized and demagnetized, ideal for electromagnetic cores. Question number 18. Who discovered electromagnetic induction? மின்காந்த தூண்டலை கண்டது யார்? மைக்கேல் ஃபாரடே. நகரும் காந்தம் ஒரு சுருளில் மின்னோட்டத்தை தூண்டும் என்பதை அவர் நிரூபித்தார். He showed that the moving magnet can induce an electric current in a coil. 1831ல கண்டுபிடிச்சார். Question number 19. The space around a magnet where its influence is felt is called. காந்தத்தை சுற்றியுள்ள காந்த விளைவை உணரக்கூடிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது காந்த விசையை உணரக்கூடிய ஒரு பகுதியாகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் த ரீஜன் அரௌண்ட் a magnet where its force can be directed. Question number 20. Which of the following is a diamagnetic substance? பின்னொன்று எது டயாகாந்த பொருள்? இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. அயான், இரும்பு, கோபால்டு, வாட்டர், நீர், நிக்கல் அப்படின்னு ஒருவேளை இரும்போ கோபால்டோ நினைப்போம். இல்ல, வாட்டர். அதுதான் டயாமேக்னெட்டிக். சரிங்களா? டயா காந்த பொருள். டயா காந்த பொருட்கள் காந்த புலத்தால் பலவீனமாக விளக்கப்படுகின்றன. வாட்டரும் விளக்கப்படும். சரிங்களா? டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் லைக் வாட்டர், காப்பர், கோல்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வீக்லி ரெப்பல்ட் ஆகும். சரிங்களா? ஆர் வீக்லி ரெப்பல்டு பை த மேக்னெட்டிக் ஃபீல்ட். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. டயாமேக்னெட்டிக், நீர், வாட்டர். Question number 21. Magnetic flux is measured in. காந்த பாயம் இதனால் அளவிடப்படுகிறது. இப்போ காந்த பாயம் அப்படிங்கிறதா அது வந்து வெப்பர். வெப்பர் என்பது காந்த பாய்வின் SI அலகாகும். வெப்பர் இஸ் SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா அது டெஸ்லா. மேக்னெட்டிக் வெப்பர் அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா அது வெப்பர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்த பாயம், காந்த பாய அடர்த்திங்கிறது வேற. Question number 22. What happens to the magnetic strength if the distance from the magnet increases? காந்தத்திலிருந்து தூரம் அதிகரித்தா காந்த வலிமை என்ன ஆகும்னா தெரியும், டிகிரிசஸ், குறையும். காந்த மூலத்திலிருந்து தூரம் அதிகரிக்கும் போது காந்த விசை குறைகிறது. Magnetic force weakens, decreases as the distance from the magnet source increases. Okay, இது ஒன்று. Question number 23. Which device converts mechanical energy into electrical energy using magnetism? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காந்தத்தை பயன்படுத்தி இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் கருவி எது அப்படின்னா எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். ஒவ்வொரு டிவைஸும் ஒரு ஆற்றல இன்னொரு ஆற்றலை மாற்றும் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்டு உண்டு. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக் எனர்ஜி, இயந்திர டு மின் ஆற்றல் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், மின் ஏற்றி. சரியா? மின் ஏற்றிகள் மின்காந்த தூண்டல் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றன. சரிங்களா? Generator use electromagnetic induction to convert mechanical energy into electricity. Question number 24. A current carrying solenoid behaves like a. மின்னோட்ட பாயும் வரிச்சுருள் எதை போலவே செயல்படுகின்றது? யூடிய காந்தம், ஸ்பியர், கோளம், பார் மேக்னெட், சட்டகாந்தம், இன்சுலேட்டர், மின்கடத்தா பொருள். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். பார் மேக்னெட், சட்டகாந்தம். சரிங்களா? வரிச்சுருள் ஒரு சட்டகாந்தத்தை போலவே வட மற்றும் தென் துருவங்களை கொண்டுள்ளது. A current carrying solenoid has north and south pole. It behaves exactly like a bar magnet. Okay. Question number 25. MRI scan works on the principle. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரியல் லைஃப்ல ஒரு அப்ளிகேஷன். MRI ஸ்கேன் எந்த தத்துவத்தின் அடிப்படை செயல்படுகிறது? ஒளி அலைகள், எக்ஸ் கதிர்கள், மேக்னடிசம், காந்தவியல், லைட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மேக்னடிசம், காந்தவியல். MRI என்பது வலுவான காந்த புலங்களை பயன்படுத்தி உடலை படம் பிடிக்கிறது. ஸோ மேக்னடிசத்துல அது வரும். மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங்னா MRI உடைய எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? which is uses a strong magnetic fields to image the body. ஸோ 25 1 மார்க்ஸ் இதில் பார்த்துருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கிளாஸஸ் பற்றி டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் சந்திப்போம்.